சங்கீதம் 134. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்ற தொகுப்பின் கடைசி சங்கீதமாகும். இது எருசலேம் பயணத்தின் முடிவில் தேவாலயத்தில் பாடி முடிக்கப்படும் ஆசீர்வாத சங்கீதமாகும். இந்த சங்கீதம் மிகவும் சுருக்கமானதாக இருந்தாலும் அதில் ஆழமான ஆன்மீக உண்மை உள்ளது. இரவில் தேவாலயத்தில் காவல் காக்கும் ஆசாரியர்களையும் சேவகர்களையும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க அழைக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். வெறும் பகலில் மட்டுமல்ல, இருள் நேரங்களிலும், அதாவது கஷ்டங்கள் மற்றும் சோதனைகளின் நடுவிலும் கூட தேவனை துதிக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு நினைவூட்டுகிறது. சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று முடியும் இந்த சங்கீதம் தேவன் நமக்கு ஆசீர்வாதம் அளிப்பார் என்ற நம்பிக்கையும் தருகிறது. இன்று நாம் நம்முடைய இருள் நேரங்களிலும் சோர்வான தருணங்களிலும் கூட கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவோம். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஸ்தோத்திரத்தை நிறுத்தாதீர்கள். நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே இன்று முதல் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு மனமார தேவனை ஸ்தோத்தரிக்க தொடங்குங்கள். ஆமேன்.